இது உங்கள் அபிமான ஷம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குதுங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது ஷம்ஷுதீன். இன்னைக்கு ஒரு மாபெரும் துயர சம்பவம் நடந்தேறியிருக்கிறது. மெக்காவிலிருந்து மதினாவுக்கு புனித பயணம் சென்ற சுற்றுலா பேருந்து மீது ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்ட இஸ்லாமிய புனித யாத்திரிகர்கள் டேங்கர் லாரி மோதி தீப்பிடித்து எரிந்ததில் 45 இந்தியர்கள் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித தலமான மக்காவிற்கு சென்றுள்ளார்கள். அங்கே உம்ரா செய்த புனித யாத்திரையர்கள் பிறகு மதினாவை நோக்கி புறப்பட்டுள்ளார்கள். அவர்கள் புறப்பட்ட பேருந்தானது ஆயில் டேங்கரின் மீது, அதாவது ஆயில் ஏற்றி சென்ற லாரின்னு வச்சுக்கோங்களேன், அதனின் மீது இவர்களினுடைய பஸ் மோதியதில் சம்பவ இடத்திலே 45 பேர்களினுடைய உடலும் தீக்கு கருகி இரையானது. இதனை பற்றி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக பேசிட்டு வராங்க. முதல்வரிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரைக்கும் ஆறுதல் தெரிவித்து வரும் இந்த நிலையில் இதனை மத ரீதியாக பார்த்து சிலர் நக்கல் செய்தும் நயாண்டித்தனம் செய்தும் வருகிறார்கள். வேதனைக்குரிய இந்த இடத்திலும் கூட நமது மனதில் மத வெறி என்கின்ற ஒன்று கேடுகட்ட அளவிற்கு வளர்ந்திருப்பது வருத்தத்தை அளிப்பதாகவும் சில நெட்டிசர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அதனை பற்றிய காணொலியாக இந்த பதிவு இருக்க போகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உண்மையிலேயே மரணம் என்பது எந்த நிலையிலும் ஏற்படலாம். இந்த பிரபஞ்சத்துல ஒருத்தன் பிறக்கும் போதே எப்ப வேணாலும் அவன் இறக்கக்கூடியவன் தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வயசு, நோய் இதெல்லாம் இறப்பிற்கு வேலிடிட்டி கிடையாது. எங்க ஊர்லயே எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு ஒருத்தியை கொண்டுட்டு வீட்டில் போட்டாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சாலும் ரொம்ப வருஷத்துக்கு உயிர் வாழ முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணோடைய கணவனும் உறவினர்கள் ஒருத்தர், மேபி அவங்க பேரண்ட்ஸா இல்லைனா பிரதர்ஸா தெரியல, ஒருத்தங்க இறந்து போனாங்களாம். அவங்க 2 பேருமே நல்லா தான் இருந்தாங்களாம். இருதய அறுவை சிகிச்சை செய்த நபர் இறந்து போவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 25 வருடங்களை கடந்த அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க எங்க ஊர்ல. ஆனால் அதே சமயத்தில் எதிர்பாராத நிலையில இவங்க வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மாசத்துக்குள்ளேயே 2 பேரும் வீட்டில் இறந்து போனது ஒரு பெரிய துக்கத்தை ஏற்படுத்தியது. அன்னைக்கு நிலையில இந்த தெருவில் நிறைய பேர் பேசினதாக எங்க அம்மா சொன்னாங்க. ஸோ இறப்பு என்பது யாருக்கு வேணாலும் வரும். அப்படி இருக்கிற நிலையில புனித யாத்திரைக்காக இந்தியாவிலிருந்து, குறிப்பாக ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்டு இருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலரும் இதில் பயணித்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த மக்கா அப்படிங்கிறத பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உம்ரா என்பது எப்ப வேணாலும் செய்யலாம், சரிங்களா? ஆனால் ஹஜ் அப்படி என்பது அந்த ஹஜ் மாசத்துல மட்டும்தான் செய்வாங்க. ஹஜ் மாசம்னா வேற ஒன்றும் இல்லை, பக்ரீத் பண்டிகைக்கு ஒட்டிய நாட்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதத்துல தான் ஹஜ் பயணத்தை மேற்கொள்வாங்க. அந்த மாதத்தில் செய்யக்கூடிய அந்த புனித கடமைக்கு தான் ஹஜ் என்று சொல்லப்படும். அதுதான் உயர்ந்த கடமையும் கூட, சரியா? அப்படி இருக்கிற பட்சத்துல மற்ற நாட்கள்ல மக்காவிற்கு இஸ்லாமியர்கள் வந்து போனாங்கன்னா அதற்கு பேர் உம்ரா செய்வதாகத்தான் அர்த்தம். அப்படி உம்ரா செய்வதற்காக புறப்பட்டவர்கள் மக்காவில் தங்கியிருந்து உம்ராவும் செய்திருக்கிறார்கள். மக்காவில் தான் உம்ரா செய்வாங்க. அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய திருத்தலங்கள் எல்லாம் இருக்கு. இப்போ நபிகள் நாயகத்தினுடைய மனைவி மற்றும் மகள்களினுடைய சமாதிகள் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரியே நபிகள் நாயகம் பிறந்தது மக்காவிலாக இருந்தாலும் அவர் மரணித்தது மதினாவில் தான். ஸோ மக்காவுக்கு போன எல்லாருமே மதினாவிற்கும் போய் முகமது நபி அவர்களினுடைய அடங்கப்பட்ட இடத்தை பார்ப்பது எல்லா இஸ்லாமியர்களுக்கும் பிடித்த ஒன்று. அதற்காகத்தான் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புறப்பட்டு இருக்காங்க. என்ன தவறு நடந்ததுன்னு சத்தியமா தெரியல. அது ஒரு இரவு நேரமாக இருந்திருக்கிறது. அந்த நேரத்துல 45 பயணிகளுமே தூங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிரைவர் தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பையன் மட்டும் முன்னாடி போய் உட்கார்ந்ததா சொல்லப்படுது. அந்த பையன் சம்பவம் நடக்கிறத நேருக்கு நேரம் பார்க்கறான் இல்லையா, உடனடியா தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அப்படி ஓடும் பட்சத்துல அவனுடைய கையில மட்டும் லைட்டா தீக்காயம் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி அவன் பொழைச்சிக்கிட்டான். அவனை தவிர மற்றவர்கள் எல்லாரும் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஆனா தீக்கு இரையானது 45 உடல்கள் அல்ல, இந்திய சகோதர சகோதரிகள் என்கின்ற எண்ணம் முதலில் நமக்கு வர வேண்டும். எப்படி போல இப்படி ஒரு கமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது, பார்த்துட்டு கடந்து போக முடியுதுங்கிறதா எனக்கு தெரியல. சில கமெண்ட்ஸை நான் பார்த்துட்டு ரொம்ப துடிச்சு போயிட்டேன். இத்தனை வருட கால ஆட்சியில இதைதான் ஒரு கட்சி தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக செய்து வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை யார் என்று சொல்லி நான் இந்த இடத்துல இறந்து போன உயிர்களுக்கு மத்தியில் அரசியல் செய்ய விரும்பவில்லை. ஆனா வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், இந்த இடத்துல கூட அரசியல் செய்யறவனுடைய பிறப்பு எப்படி இருக்கும், எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். என்ன பேசுறோம் அப்படிங்கிறது கூட தெரியாம என்னென்னமோ பேசிட்டு வராங்க. இதெல்லாம் நியாயமாங்க? யோசிச்சு பாருங்க. அதுல ஒருத்தன் பதிவிட்டு இருக்கான் பாருங்க, இவர்களுக்கு ஏக இறைவன் 40 பேரை போலவே நேரடியாக அழைப்பு விடுத்து உறவினர்கள் அனைவருமே சுவனத்திற்கு அழைத்துக் கொள்வானாக. இன்னி சை குல்லா, அதாவது இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலைஹி ராஜிஊன்னு போடுவாங்க இல்லையா, இஸ்லாமியர்கள் பதிவிடுவாங்க இல்லையா, இறப்பினுடைய செய்தி கேட்கும் போதெல்லாம் அதை இப்படி எழுதியிருக்காங்க போல இருக்கு. எவ்வளவு வக்கரம் பாருங்களேன். அதாவது இறந்து போன உயிர்களை அந்த பகுதியிலேயே அடக்குவதற்கு தெலுங்கானா அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கு. ஏன் அப்படின்னா அங்க உள்ள உடல்கள் எல்லாம் சிதைஞ்சிருச்சு, எரிஞ்சு கருகிடுச்சு. இதை எப்படி எடுத்துக்கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள அரசு கேட்டிருக்கு, சவுதி அரசு. அதனால அவங்களுடைய உறவினர்கள், இறந்து போனவர்களினுடைய முக்கிய உறவினர்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காகவும், ஏன்னா யாரு இறந்திருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இல்லையா, அதற்காகவும் அங்கேயே அவங்களுடைய அடக்கத்தலத்தை பண்றதுதான் பெட்டர். உடலை இந்தியாவிற்கு அனுப்புறது நல்லா இருக்காது, பாதுகாப்பா இருக்காதுன்னு சொல்லி மக்காவிலே அடக்குவதற்கு ஏற்பாடுகள் நடத்தப்பட்டிருக்கு. வியாழக்கிழமை, அதாவது நேத்தே அடக்கி முடிச்சுட்டாங்க, சரிங்களா? சோ இங்கிருந்து, அதாவது இந்தியாவிலிருந்து மக்காவிற்கு புறப்பட்ட உறவினர்கள் அத்தனை பேருமே இந்த மாதிரி செத்து போயிடணும் அப்படின்னு பச்சையா பேசுறான் சார். இவன்லாம் என்ன சார் பிறப்பு இவனுக்கு? ஆக்சுவலி இவன் என்ன பண்றான் தெரியுமா, எல்லா பகுதிகளிலும் வரான். யாரெல்லாம் இந்த இறப்பை பத்தி வேதனையோடு பேசுறாங்களோ அவங்களுடைய எல்லா கமெண்ட்லயுமே போயிட்டு இவனுடைய வன்மத்தை தெரிவிக்கிறான். இப்படி தெரிவிப்பதனால சிங்கிள் வருமானம் கிடைக்குமா? கிடையாது. ஆனா இறந்து போன 40 பேரையும் சேர்த்து அவர்களினுடைய உறவினர்களும் சேர்ந்து செத்து போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த உள்ளம் இருக்கு பாத்தீங்களா, அதை விட சாக்கடை ஒன்றும் நாரலன்னு எனக்கு தோணுது. வன்மம் முடித்த அந்த நாய்க்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதற்கு அடுத்து ஒருத்தன் சொல்லியிருக்கான் பாருங்க,
ஊரார் காசில் பவுசு கொளிக்கிறார்கள். யாருடைய காசுல யார் பவுசு கொளிக்கிறார்? இப்படி பேசி 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 தான் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டிலிருந்து இரண்டாம் பட்ச மனிதர்களாக பார்க்கப்படுறார்கள். ஐயா, இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் வெளிநாட்டிலிருந்து இங்க வந்தவர்கள் இல்லப்பா. அவர்களும் இந்த மண்ணில பிறந்து சாதிய அடக்குமுறை, தீண்டாமைய இதெல்லாம் பிடிக்காம ரோசத்தோட, எப்படி சோத்துல உப்பு போட்டு திங்கிறோம், அதுல வந்த ரோசத்துல நான் மான மரியாதையோடு நடக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற ஒரு பகுதியை நோக்கி நான் நகர்றேன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாத்திற்கும் மாறினாங்க. மதத்துல நடக்கிற வன்மத்தை தட்டி கேட்கறதுக்கு, ஜாதிங்கிற பேர்ல நடக்கிற அடக்குமுறையை தட்டி கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கும் திராணியும் தைரியமும் இல்லாத பட்சத்துல மான மரியாதையோடு மதம் மாறினவர்கள் எல்லாம் இவர்கள் பார்வைக்கு எப்படி இருக்காங்கிறத பாருங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், கடந்த 15 ஆண்டுகளாகவே மதவெறி, குறிப்பா இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இந்த 3 பேரும் மாறி மாறி இணையதளத்துல மதத்தை வைத்து தாக்கிக் கொள்வதை நம்ம அதிகமா பார்க்க முடிகிறது. இது மிகப்பெரிய ஆபத்தானது என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்த அடுத்த கமெண்ட்டுக்கு நான் போறேன் பாருங்க. கடவுளே இவங்களையும் சாகடிச்சிடு. அதற்கு ஒரு சிரிக்கிற சிம்பிள் எத்தனை போட்டிருக்கான்? 1 2 3 4 5 6 7 சிரிக்கிற சிம்பிள். இறந்து போன உயிர்களுக்கு உங்களால அஞ்சலி செலுத்த முடியலன்னா கூட பரவாயில்லைங்க, சரி ஓகே, உங்க மனசு கல்லுன்னு நம்ம கடந்து போயிடலாம். ஆனா அதை பார்க்க போற உறவினர்களும் செத்து மடியணும்னு நினைக்கக்கூடிய உங்க மனசு இருக்கு பாத்தீங்களா, சத்தியமா நீங்க குடிச்ச தாய்ப்பாடுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இதை விடவா அணுகுண்டு இந்த உலகத்துல மிகப்பெரியது? உங்க மனசுல இருக்கக்கூடிய வன்மத்தை விட இந்த உலகத்திலுடைய வெடிகுண்டுகள் எல்லாம் கால் தூசிக்கு இந்த துருபிடித்த இதயத்தை விட அவர்கள் எரிந்து கருகினார்களே நெருப்பு, அது ஒன்று அந்த அளவிற்கு மோசமானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு ஒருத்தன் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கான் பாருங்க, அப்படியே ஆகட்டும் உன் வாக்கு பலிக்கட்டும். ஏண்டா நொந்த சாமான மோந்து பாத்தி இந்த இழிப்பு இழிக்கிற, இதற்கு என்ன அர்த்தங்கிறத நான் சொல்லிதான் உங்களுக்கு புரியணுமா? இவர்களுக்கெல்லாம் ஜில்லா தினேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காரு, நீங்களாம் மனுஷனுங்களாடா அப்படின்னு. அதற்கு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான் பாருங்க, இப்படி தாண்டா எங்களுக்கும் இருக்கும், இந்துவா முஸ்லீமா இன்னும் கேட்டு சுட்டானுங்க போது. அதாவது காஷ்மீர் பார்டர்ல ஒரு தாக்குதல் நடந்தது இல்லையா, பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் எல்லாம் நீ இஸ்லாமியனா கிறிஸ்துவனான்னு கேட்டு கேட்டு கொலை செஞ்சாங்க இல்லையா, அப்போ உள்ள வெறியே இப்ப காட்டுறாங்களாம். தீவிரவாதம் அது வன்மம், அது மாபெரும் கேவலம். அந்த சம்பவத்தை இதோட முடிச்சு போட்டீங்களா? செத்து போன 45 பேர்ல ஒருத்தன் அந்த சம்பவத்திற்கு சம்பந்தப்பட்டவனா? இந்த உலகத்துல பல சம்பவங்கள் நடக்கு, பல குற்றங்கள் நடக்கு. எத்தனையோ பேர் பாலியல் வன்புணர்வு குற்றத்துல கைதாகிறான். இந்த குற்றத்தை சேர்ந்தவன் இந்த மதத்தை சார்ந்தவன் என்பதனால அத்தனை பேரும் டாஷ் 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 நம்ம எழுதிட முடியுமா? என்னங்க பைத்தியகாரத்தனமா இருக்கு. எந்த அளவிற்கு பாதுகாப்பு இருக்குங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆயுதங்களோடு நம்ம மண்ணுக்கு வந்து நம்மளை சுட்டுட்டு ஒருத்தன் போறான் பத்திரமா, அப்ப எந்த அளவிற்கு நம்ம முதல் பாதுகாப்போடு இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு முதல் தெரிஞ்சுக்கணும். அவன் இஸ்லாமியனான்னு கேட்டு கேட்டு கொலை பண்ணானா? இதற்கும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு மதத்தையும் ஒரு மதத்தினர்களையும் நீ எப்படி இப்படி ஒரு கட்டமைப்புகளை உருவாக்குவ? அதற்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நாட்டினுடைய பாதுகாப்பு முதல் பள்ளி இழிச்சுக்கிட்டு இருக்குதுங்கிறது திட்டவட்டமா தெரியுது. பாதுகாப்போடு வந்து அது ஆயுதங்களோடு வந்து மக்களை சுட்டுட்டு பாதுகாப்போடு கிளம்பி போயிருக்கான், பத்திரமா கிளம்பி போயிருக்கான் பாகிஸ்தானுக்கு. அவனை சம்பவ இடத்திலே பிடிக்க துப்பு இல்லை, வரதை தடுக்க வக்கில்லை. ஆனா இஸ்லாமியர்கள் மீது பழி. அந்த பலா போன பாகிஸ்தான்காரங்களால ஏகப்பட்ட இஸ்லாமியர்களினுடைய நற்பெயர்கள் இந்தியாவில் மடிந்து சாவுது. வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு இப்படி ஒரு வன்மத்தை கக்காதிருக்கு. எத்தனை மழை வெள்ளத்துல, எத்தனை புயல்கள்ல, எத்தனை பேரிடர்கள்ல, ஏன் கொரோனா பீரியட்ல கூட பள்ளிவாசலை திறந்து கொடுத்து அங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வழி செஞ்சாங்க சார். இஸ்லாமியர்களினுடைய தியாகங்களை இன்னிலடங்காம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு தேசப்பற்றை பத்தி பேசக்கூடிய டவுசர் பசங்கள் எல்லாம் அன்னைக்கு காலகட்டத்துல யாருடைய காலை நக்கி பொழைத்தார்கள் என்பது வரலாறு பேசும். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்துக்களை வைத்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆதாயம் காண ஒரு கூட்டம் முற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனை எங்களுடைய இந்து சகோதர மக்கள் நீங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இல்லாவிடில் இந்த தேசத்தில் மாபெரும் பிரச்சனை ஏற்பட்டு விடும் என்கின்ற பதற்றம் எங்களுள் இருக்கின்றன. அதுக்கு அடுத்து பாருங்க, ஏண்டா லூசு பசங்களா, இதுல சிரிக்க என்ன இருக்கு, என்ன ஜென்மங்களோ பாவம் அந்த குடும்பம் அப்படின்னு சொல்றாப்ல ஒரு பர்சன். அதற்கு டெல்லி குண்டு வெடித்ததற்கு எதுக்குடா சிரிக்கிறீங்க, சிரிச்சிங்க கர்மா, எனக்கு புரியல. இந்த மாதிரி நடக்கின்ற எல்லா வன்மங்களுக்கும் மதங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஆனா இந்தியாவில் ஜாதி மதம் இதை இரண்டையும் வைத்துதான் அரசியல் நகர்வே இருக்கு. இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் இந்த மண்ணில் நடக்காம இருக்குன்னா இந்த மண்ணில் அரசியல் செய்யறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனுடைய வெளிப்பாடு தான். நம்மளாம் படிச்சிருக்கோம், கொஞ்சம் புத்தியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒருத்தர் பதிவிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சசி பிரியன்கிற ஒரு பர்சன், அவர் தான் வந்துட்டு பல இடத்துல இந்த பதிவை வந்துட்டு போட்டுக்கிட்டே வரார். அவருக்கு பதிலளிக்கும் பட்சத்தில் ஒருத்தர் வந்துட்டு பதிவிட்டு இருக்கார் பாருங்க, இறப்பு உங்களுக்கு தான், அவங்களுக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு மறுமை வாழ்வுக்கு செல்லும் பிரயாணம் அது. ஆமா, இந்த மாசத்துல உங்க வீட்டுல 2 இலவு விழும், குறிச்சு வச்சுக்க, உன் வினையே உனக்கு செய்வினை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் தேவையில்லாம அவர் திட்டெல்லாம் செஞ்சிருக்காரு. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், அவர் மீதும் தப்பு இல்லைங்க, அவர் மீதும் தப்பு இல்லை. அவர் அப்படி மாத்திருக்காங்க. நீ இப்படி எல்லாம் பேசினா தான் உன் மதத்தினுடைய மானம், உன் மதத்தை நீ காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு வன்மத்தை அவர் மீது திணிச்சிருக்காங்க. அந்த நோயால பாவம் அந்த நபர் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இஸ்லாமியன் செத்து போனா கைத்தட்டி சிரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு உருவாயிருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை உருவாக்கியவர்களுக்கு ஒரே ஒரு பதிலை நான் சொல்லிக் கொள்கிறேன். உங்களால் இந்துக்களை ஒன்றுபடுத்த முடியும். எப்படி? இஸ்லாமியர்களை காட்டி, கிறிஸ்தவர்களை காட்டி. ஆனால் இந்து மதத்திலேயே நடக்கக்கூடிய பல அநியாயங்கள், பல அட்டூழியங்கள் மணிப்பூர்ல பழங்குடியின சமுதாயத்திற்கும் இடைநில சமுதாயத்தினருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில நிர்வாணமா 2 பெண்களை அழைத்து போய் பாலியல் வன்புணர்வு செய்து ஏகப்பட்ட உயிரிழப்புகளை கொடுத்து ஊரையே சூறையாடிய ஒரு வக்கரம் பிடித்த ஒரு மாபெரும் கலவரம் நடந்தது பாத்தீங்க இல்லையா, அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும்.
இத்தனைக்கும் அந்த மண்ணில், அதாவது மணிப்பூர்ல நீங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை பற்றி கேள்வி எழுப்பின உடனே ஜெயலலிதா அம்மையாருடைய புடவையை பிடிச்சி எடுத்தாங்களே, அந்த ஸ்டோரிக்கு போயிடுறாங்க. என் மீது ஒரு தவறை சொன்னா உன்னால் நடந்த தவறை நான் சொல்லுவேன். இப்படிதான் போய்கிட்டு இருக்குது. இதற்கு மத்தியில சந்தி சிரிக்கிறது இந்தியாவினுடைய சகோதர தன்மை. இந்தியா அமைதியை விரும்பும் நாடு என்கின்ற கொள்கை அழிந்து வருவது மிகப்பெரிய வேதனை. இது போல ஒரு சம்பவங்களை எல்லாம் பார்த்தா உங்க மனசு துடிக்கணும். ஏன் இஸ்லாமியர்களுக்கு துடிக்குது? வெள்ளம் வரும்போது துடிக்குது, புயல் வரும்போது துடிக்குது, கொரோனா போன்ற பேரிடர் காலகட்டத்தில் துடிக்குது, உணவு இருப்பிடம் கொடுத்து பாதுகாக்க நினைக்குதே அந்த இதயம். அப்பேற்பட்ட இதயங்கள் இறக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிங்க சொல்ல மனசு வந்துச்சு? 45 பேர் செத்து போனதற்கு அஞ்சலி தெரிவி கேட்டாலும் கூட பரவாயில்லைங்க. ஆனா 45 உடலுக்கும் மரியாதை செலுத்த சென்ற அனைத்து உறவினர்களும் செத்து மடிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை கேட்கும் பொழுதெல்லாம் மனது பதறுகிறது சார். வன்மம் பிடித்த இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதே வெட்கக்கேடு என்று என் மனது சொல்கிறது. வேதனையோடு விடைபெறுகிறேன். என் வார்த்தையில் தவறு இருக்கிறதா, அல்லது இது போன்ற பதிவுகளை வெளியிடும் விச கிருமிகளின் மீது தவறா என்பதனை பதிவிடுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.